2 பேதுரு புத்தகத்துக்கு அறிமுகம். 1 பேதுரு 2 பேதுரு புத்தகங்கட அப்போஸ்தலன் பேதுரு தான் எழுதினாரு. அத அவரே சொல்லியிருக்கிறாரு. 2வது கடிதத்தை சுமார் கிபி 64 எழுதினாரு. முதல் கடிதத்தை எழுதி கொஞ்ச காலத்திலேயே இதை எழுதினாரு. இந்த கடிதத்தை எழுதினப்பவும் அவர் பாபிலோன்லயோ அதுக்கு பக்கத்திலேயோ இருந்திருக்கலாம். பரலோக நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவங்க கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்னோ, போலி போதகர்களை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும்னோ, தீர்க்க தரிசனங்களுக்கு கவனம் செலுத்தணும்னு பேதுரு இந்த கடிதத்துல சொல்றாரு. 2 பேதுருல 3 அதிகாரங்கள் இருக்கு. முதல் அதிகாரத்துல கிறிஸ்து தோற்றம் மாறின காட்சியை பத்தி சொல்றாரு. அந்த காட்சியில கிறிஸ்து மகிமையான ராஜாவா இருக்கிறத பேதுருவும் யாக்கோபும் யோவானும் பார்த்தாங்க. அந்த காட்சி தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்னும் உறுதிப்படுத்துச்சு. அதனால கிறிஸ்துவின் சீஷர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். 2வது அதிகாரத்துல போலி போதகர்கள் வருவாங்கன்னோ, அழிவை ஏற்படுத்துற மதப்பிரிவுகளை உண்டாக்குவாங்கன்னோ எச்சரிக்கிறாரு. முதல் நூற்றாண்டுல தலை தூக்குன இந்த ஏமாத்துக்காரங்க சோதோம் கொமாரா ஜனங்க மாதிரியே கடவுளோட தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவாங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, 2வது கடிதத்தை எழுதினப்போ தனக்கு மரணம் நெருங்கிடுச்சுன்றது பேதுருவுக்கு தெரியும். ஆனா தன்னை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவு கொடுக்கணும்னு இயேசு கொடுத்த கட்டளைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சாரு. 3வது அதிகாரத்துல இயேசு ராஜாவானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றாரு. இயேசு ராஜாவாகிற சமயத்துல கேலி செய்யறவங்க இருப்பாங்கன்னோ, நோவா காலத்துல கெட்டவங்கள யெகோவா அழிச்சதை நினைச்சு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீதி குடியிருக்கிற புது வானமும் புது பூமியும் வரப்போதுன்னு யெகோவா கொடுத்த வாக்குறுதியை பத்தி சொல்றாரு. அதுவரைக்கும் கடவுளோட மக்கள் பரிசுத்த வார்த்தைகளை கடைபிடிக்கணும்னு, கடவுள் பக்திக்குரிய செயல்களை செய்யணும்னு சொல்றாரு. 2 பேதுரு புத்தகத்தை படிக்கிறப்போ கிறிஸ்து தோற்றம் மாறின காட்சி பைபிள் தீர்க்க தரிசனத்துல நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்தணும், போலி போதகர்களை குறிச்சு நாம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னு, கடவுள் பயமுள்ள ஜனங்களை ஆட்சி செய்ய போற கடவுளுடைய அரசாங்கமான புதிய வானம் வர வரைக்கும் எப்படி பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும்னு தெரிஞ்சுக்குவீங்க.